மத்திய பட்ஜெட்ல இந்த வருடத்தில் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு மானியம் கொடுப்பது அந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆக தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? பொருத்தமற்ற, பொருளற்ற, அபத்தமான, திசை திருப்பும் நோக்கத்தோடு கூடிய ஒரு வாதம் தான் திமுக தொடர்ந்து வைக்கிறது. இன்றைக்கு மிகப்பெரிய புரட்சியாக நடுத்தர வர்க்கத்தினருக்கு, சேலரிடு கிளாஸுக்கு பெரிய ரிலீஃப் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் பொருந்துகிற அறிவிப்பு எப்படி தமிழ்நாட்டுக்கு பொருந்தாம போயிடும்? 1 லட்சம் வாங்குறவங்களுக்கு எந்த டாக்ஸும் இல்லை, அதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு விஜயும் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த பெட்ரோல், டீசல், ஜிஎஸ்டிக்கு மட்டும் நீங்க ஏன் விதிவிலக்கு அளிக்கல? விஜய் திமுகவினுடைய ஊதுகுழலாக இருப்பது அவருடைய விருப்பம். ஏன்னா அவரும் திமுக பி டீம் மாதிரி தான் இருக்காரு. மக்கள் ஆட்சி மாற்றத்துக்கு தயாரா இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது கடுமையான அதிருப்தி இருக்கிறது, உண்மைதான். திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக உரிய மரியாதை தருவதில்லை. ஆனாலும் அதை சகித்துக் கொண்டு, விழுங்கிக் கொண்டு, ஜீரணித்துக் கொண்டு விஜய்க்கு மக்கள் தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பது அவர் ஒரு கற்பனையில மிதக்கிறார். 15 வரை வாங்குவார்கள் என்று சில பேர் பத்தை கட்டுகிறார்கள். அவரோ இடைத்தேர்தலை பார்த்து பயந்து ஓடி இருக்கிறார். 2 இடைத்தேர்தலை பார்த்து பயந்து ஓடினார். விஜய் தமிழ்நாட்டில் எந்த கட்சியின் தயவுமின்றி தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைக்க முடியாது. இதை நான் சவாலாகவே சொல்லுகிறேன். இன்று கூட திருமாவளவன் சொல்லுகிறார், கோட்டையிலே விசிகா கொடி பறக்கும். எந்த கட்சியினுடைய கொடியும் கோட்டையில பறக்க முடியாது, தேசிய கொடி மட்டும்தான் பறக்க முடியும். இதெல்லாம் தொண்டர்களை ஏமாத்துற வேலை. கோட்டையில விசிகா கொடி, என்ன விசிகா கொடி எங்க போவீங்க? கோட்டையில கார் உள்ளவனா போய் கார் பார்க்கிங்ல நிறுத்தலாம், கோட்டை மேலெல்லாம் ஏற்ற முடியாது. பொழுது விடிஞ்சு பொழுது போனா திருமாவளவன் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறதே வேலையா இருக்காரு. ஈசிஆர்ல பொம்பளைங்க போன காரை துரத்திட்டு ரவுடி பசங்க போயிருக்கானுங்க, துரத்திட்டு போயிருக்கானுங்க போக்கிரிகள். அந்த போக்கிரிகள் திமுக கொடி கட்டினான். சம்பவம் நடந்த அடுத்த நாளே திருமாவளவன் பேட்டி கொடுக்கிறார். கொடி கட்டியதாலேயே அவர்கள் திமுகவினர் என்று முடிவுக்கு வந்து விடக்கூடாது. ஆளுங்கட்சியினுடைய சொம்பு ஆயிட்டார் திருமாவளவன். திமுகவை நம்பர் 1 எதிரியாக கொண்டிருக்கக்கூடிய விஜய் கட்சியில போய் சேர்றார் ஆதவ அர்ஜுனா. அவருக்கு திரும்ப பொன்னாட போத்தி வாழ்த்து சொல்றாருன்னா, நீ முன்னால போனா நான் பின்னால வரேன்னு பாட்டு பாடுறாரா என்னன்னு தெரியல. திரும்ப சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போது மத்திய பட்ஜெட் அறிவிச்சிருந்தாங்க. அதில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஒன்றிய அரசு அறிவித்த பட்ஜெட்டில் தமிழகத்தின் பெயர் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுது. எதுக்காக நீங்கள் இப்படி போடுறீங்க? நீங்கள் பாஜக ஆளும் மாநிலத்தில் மட்டும் நீங்கள் சலுகைகள் தரணும் அப்படின்னா நீங்கள் பாஜக நிதிநிலைனே வச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்து சொல்லியிருக்காரு. இது அபத்தமான வாதம். ஏற்கனவே ஒரு முறை கூறப்பட்டு விட்டது அவருக்கு இதற்கான பதில். தமிழக அரசின் நிதிநிலைக்கு அறிக்கை போடப்படுகிறது. ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டங்களுக்குமான திட்டங்கள் அந்த தனித்தனியாக பெயர் குறிப்பிடப்பட்டு அந்த பட்ஜெட்டில் போடப்படுகிறதா? தமிழ்நாட்டில் அரசாங்கம் காலை சிற்றுண்டி திட்டம் அறிவிக்கிறது, அதற்கு ஒரு நிதி பட்ஜெட்டில் அறிவிக்கப்படுகிறது என்றால் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அரசு பள்ளிகளுக்கு அந்த காலை சிற்றுண்டி திட்டம் செயல்படுத்தப்படும். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த நிதியிலிருந்து பகிர்ந்தளிக்கப்படும். அப்படித்தான் யூனியன் பட்ஜெட்டும். இது புரிந்து கொண்டே வேண்டுமென்றே கூறப்படுகிற குற்றச்சாட்டு. ஓரிரு மாநிலங்களுக்கு குறிப்பிட்ட சில திட்டங்கள் ஸ்பெசிஃபிக்காக அறிவிக்கப்படுவது பட்ஜெட்டில் நடைமுறையில் உண்டு. இந்த பட்ஜெட்டிலும் சரி, அந்த பட்ஜெட்டிலும் சரி. மற்றபடி வேளாண்மைக்கென்று ஒரு கடன் உதவி, சிறுதொழிலுக்கென்று கடன் உதவி, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கென்று ஒரு ஒதுக்கீடு என்றால் இந்தியா முழுமைக்கும் பொருந்தும். இதை எத்தனை தடவை அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும்? இப்போ இந்த வருடத்தில் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு மானியம் கொடுப்பது அந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆக தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? பொருத்தமற்ற, பொருளற்ற, அபத்தமான, திசை திருப்பும் நோக்கத்தோடு கூடிய ஒரு வாதம் தான் திமுக தொடர்ந்து வைக்கிறது. மத்திய பட்ஜெட்டில் அகில இந்திய அளவில் இன்றைக்கு மிகப்பெரிய புரட்சியாக நடுத்தர வர்க்கத்தினருக்கு, சேலரிடு கிளாஸுக்கு பெரிய ரிலீஃப் அளிக்கப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் ரூபாய் வரை வருமானம் வாங்குகிறவர்கள் வரி செலுத்த தேவையில்லை என்கிற ஒரு துணிச்சலான முடிவை, பெரும் வருவாய் இழப்பை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது என்று சொன்னால் இந்த ஒரு பெரிய அறிவிப்பு இருக்கிறது அல்லவா? இதை சொல்லியே நான் முதலமைச்சருக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு தெரியும். தெரிந்தும் திசை திருப்புகிற
விஷமத்தனமான வேலையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்தியா முழுக்க இருக்கிற சாலரிடு கிளாஸ் பெரிய ரிலீஃபாக இருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் கிளாஸ், மிடில் கிளாஸ், சாலரிடு கிளாஸ் அவர்களுக்கும் பொருந்தும். அது எப்படி பயனில்லாத திட்டமாயிடும்? தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாது. அவங்க வழக்கம் போல வரி செலுத்த வேண்டியது தான். 75,000 ரூபாய் 80,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தா வரி செலுத்தணும் அப்படின்னு ஒரு ஏற்பாடு இருந்தாதான் அது தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற செயல். இந்தியா முழுமைக்கும் பொருந்துகிற அறிவிப்பு எப்படி தமிழ்நாட்டுக்கு பொருந்தாம போயிடும்? அதே போலத்தான் வேளாண்மை துறைக்கு சில மானியங்கள், கடனுதவிகள், சிறு தொழிலுக்கு கடனுதவிகள், குறுந்தொழிலுக்கு கடனுதவி, இம்மானியம் இதெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அது தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து தான். ஆகவே திசை திருப்புகிற பொய் பிரச்சாரத்தை திமுக கைவிட வேண்டும். இல்லை என்றால் மக்கள் உங்களை பார்த்து சிரிப்பார்கள். அறிவார்ந்த பெருமக்கள் உங்களை பார்த்து நகைப்பார்கள். அந்த நகைப்புக்கும் கேலிக்கும் ஆளாகாதீர்கள் என்று நான் முதலமைச்சருக்கு சொல்லிக் கொள்கிறேன். திசை திருப்புகிற பொய் பிரச்சாரத்தை ரொம்ப நாள் நீங்கள் ஓட்ட முடியாது. ஆகவே மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய, மாண்புமிகு நிதியமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை, திருமதி நிர்மலா சீதாராமனுடைய நிதிநிலை அறிக்கை துணிச்சலான முடிவுகளை உள்ளடக்கிய, பொருளாதார ரீதியில் மக்களுடைய வாழ்க்கை நிலையில் கவனம் செலுத்தியிருக்கக்கூடிய, வெவ்வேறு பிரிவினரையும் உள்ளடக்கிய, வளர்ச்சியை உள்ளடக்கிய ஒரு நிதிநிலை அறிக்கையாகவே நான் இதை பார்க்கிறேன். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 1 லட்சம் வாங்குறவங்களுக்கு வந்து எந்த டேக்ஸும் இல்லை, அதை வந்து நான் வரவேற்கிறேன் அப்படின்னு விஜயும் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த பெட்ரோல், டீசல், ஜிஎஸ்டிக்கு மட்டும் நீங்கள் ஏன் விதிவிலக்கு அளிக்கல அப்படின்னு மாநில அரசாங்கம் செய்ய வேண்டியதானே எத்தனை தடவை கேட்டுட்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய வருவாய் வழி ஜிஎஸ்டி, அதுல மாநில அரசாங்களுக்கு நிதி பகிர்வு கிடைக்கிறது. ஆகவே விஜய் திமுகவினுடைய ஊதுகுழலாக இருப்பது அவருடைய விருப்பம். ஏன்னா அவரும் திமுக பி டீம் மாதிரி தான் இருக்காரு. விஜய் வந்து ஒரு மாறுபட்ட கொள்கையும் கிடையாது. ஓராண்டை முடிச்சிருக்காரு, எந்த மாறுபட்ட கொள்கையும் கிடையாது. திமுகவினுடைய ஜெராக்ஸ் காப்பியா இருக்கிறவர் அப்படித்தான் பேசுவார். இப்போ ஓராண்டு முடிச்சிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா அதிகார பாதையில் வந்து பயணிக்கணும், மக்களும் அதுக்கு வந்து தயாராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மக்கள் ஆட்சி மாற்றத்துக்கு தயாராக இருக்காங்க, அது உண்மைதான். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது கடுமையான அதிருப்தி இருக்கிறது, உண்மைதான். அதை எதிர்க்கட்சிகள் அறுவடை செய்ய போகின்றனவா இல்லையா என்பதுதான் இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு, கேள்வி. ஆளுங்கட்சி கூட்டணி வலிமையாக ஒற்றுமையாக இருக்கிறது, அதுக்குள்ள புகைச்சல் இருக்கிறது. ஆனால் இப்போதைக்கு அதை காட்டிக்கொள்ளாமல் திமுகவிடம் சரணடைந்திருக்கின்றன. திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக உரிய மரியாதை தருவதில்லை. ஆனாலும் அதை சகித்துக் கொண்டு, விழுங்கிக் கொண்டு, ஜீரணித்துக் கொண்டு, அவமானத்தை தாங்கிக் கொண்டு திமுகவிடம் அந்த கூட்டணி கட்சிகள் சரணடைந்திருக்கின்றன. ஆனால் எதிர்க்கட்சிகள் வெவ்வேறு திசையில் நவகிரகங்கள் போல வெவ்வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டு இருக்கின்ற காரணத்தால் திமுக தெம்பாக இருக்கிறது. விஜய்க்கு மக்கள் தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பது அவர் ஒரு கற்பனையில் மிதக்கிறார். அவர் இன்னும் அன்டெஸ்டட் வாட்டர். அவருக்கு என்ன பலம் இருக்கிறது என்பது இன்னும் பரீட்சித்து பார்க்கப்படவில்லை. விஜய்க்கு இருப்பது 5%, 6%, 10%. சில பேர் பிம்பம் கட்டமைக்கிறார்கள் அல்லவா, 15 வரை வாங்குவார்கள் என்று சில பேர் பத்தை கட்டுகிறார்கள். அப்படி பத்தை கட்டுகிற அளவுக்கு அவருக்கு வாக்கு வங்கி இருக்கிறதா என்பது தெரியவில்லை. அவரோ இடைத்தேர்தலை பார்த்து பயந்து ஓடி இருக்கிறார். 2 இடைத்தேர்தலை பார்த்து பயந்து ஓடினார். ஏனென்றால் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி பண விநியோகம், அதிகார பலம் அத்தனையும் பயன்படுத்தி டெபாசிட் போய்விட்டால் மானம் போய்விடும் என்று எடப்பாடி பயந்தது போல விஜயும் பயந்திருக்கிறார். அதான் சார், எடப்பாடி பயப்படுறாங்க, விஜய் பயப்படல, என்ன தப்பு? அதுதான் நான் சொல்றேன். ஆகவே ஆனா விஜய்க்கு என்ன வாக்குன்னு எப்படி தெரியும்? ஆட்சியை பிடிச்சிருவேன்றார், நாளைக்கு ஆட்சியை பிடிச்சிருவேன்றார். அப்படிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. விஜய் தமிழ்நாட்டில் எந்த கட்சியின் தயவுமின்றி தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைக்க முடியாது. இதை நான் சவாலாகவே சொல்லுகிறேன். அவருக்கு எந்த கட்சியினுடைய தயவும் தேவையில்லை, ஆட்சி அமைக்க முடியும் என்று சொல்லி அதை நிரூபிக்க வேண்டும். அப்போதுதான் அவர் மகத்தான செல்வாக்கு படைத்தவர் என்று பொருள். ஆனால் அவரோ கூவி கூவி அழைக்கிறார், அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் என்று கேட்கிறார் என்று சொல்லிவிட்டு தான் கட்சியை ஆரம்பிக்கிறார். ஒரு வார்த்தையை சொல்லி கட்சியை ஆரம்பித்த ஒரு விசித்திரமான கட்சியை நான் பார்த்ததே இல்லை. ஒரு பெரிய ஸ்டார் அவர். அப்படிப்பட்ட ஸ்டார், பெரிய கூட்டம் என்னால் காட்ட முடியும் என்று நம்பிக்கை உள்ள ஒருவர், கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டம் நம்பிக்கை உள்ள ஒருவர் எதற்காக ஆரம்பத்திலேயே துண்டு விரிப்பது போல, மற்ற கட்சிக்கு துண்டு விரிப்பது போல, கடையை திறந்து வைத்து கூவுவது போல அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் என்று ஏன் சொல்ல வேண்டும்? அந்த புள்ளியிலேயே சுயமாக ஜெயிக்க முடியாது என்று அவர் தந்திருக்கிற ஒப்புதல் வாக்கு மூலம்தான் விஜயனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட். ஆட்சியில் பங்கு தருகிறேன், யாராவது வாருங்கள் என்று அழைக்க வேண்டிய நிலையில்தான் விஜய் இருக்கிறாரே தவிர
மாற்றத்திற்கு, அதுவும் இவரை கொண்டு வந்து உட்கார வைப்பதற்கு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இப்படி கூப்பாடு போட வேண்டிய அவசியம் அவருக்கு இருந்திருக்காது. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், மக்கள் திலகம் எம்ஜிஆரை போல மகத்தான செல்வாக்கு கொண்ட ஒரு மாபெரும் தலைவன் வந்ததும் இல்லை, வரப்போவதும் இல்லை. ஆகவே விஜய் யாரையாவது அண்டி பிழைத்துதான் வலு சேர்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறார். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அது வந்து இப்போ வெற்றிடம் இருக்கனால தானே சார் அது கூப்பிடுறாரு. இல்ல என்ன வெற்றிடம் இருக்கிறது எனக்கு புரியல. ஆளுங்கட்சியில் வந்து அந்த வெற்றிடம் இருக்கு இல்ல, அவங்க இல்ல ஆளுங்கட்சி. இப்போது நான் சொல்லுகிறேன், ஆளுங்கட்சி ஆட்சியில் பங்கு தருகிறோம் என்று சொல்லி இருக்கிறதா? இருக்கிற கட்சிகள் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று 2 கட்சிகள் பேச ஆரம்பித்திருக்கின்றன. இன்று கூட திருமாவளவன் சொல்லுகிறார், கோட்டையிலே விசிகா கொடி பறக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்கிறார். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், அது அதிமுகவாகட்டும், திமுகவாகட்டும், விசிகாவாகட்டும், எந்த கட்சியினுடைய கொடியும் கோட்டையில் பறக்க முடியாது. தேசிய கொடி மட்டும்தான் பறக்க முடியும். இதெல்லாம் தொண்டர்களை ஏமாத்துற வேலை. கோட்டையில் விசிகா கொடி, என்ன விசிகா கொடி எங்கே போவீங்க? கோட்டையில் கார் உள்ளவனா போய் கார் பார்க்கிங்கில் நிறுத்தலாம், கோட்டை மேலெல்லாம் ஏற்ற முடியாது. இராணுவத்துக்கு சொந்தமான இடம், அதெல்லாம் ஏற்ற முடியாது, தூக்கி உள்ளே வச்சுருவான் நீங்கள் ஆட்சியில் இருந்தாலும். ஆகவே இதெல்லாம் உளறல் திரும்ப சொல்கிறது. 2வது, உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸே வரல. பொழுது விடிஞ்சு பொழுது போனால் திருமாவளவன் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறதே வேலையாக இருக்கார். ஈசிஆரில் பொம்பளைங்க போன காரை துரத்திட்டு ரவுடி பசங்க போயிருக்கானுங்க, துரத்திட்டு போயிருக்கானுங்க போக்கிரிகள். அந்த போக்கிரிகள் திமுக கொடி கட்டினான். அவன் திமுகவா இல்லையா, அது யார் உள்ளே இருந்தவன், ஒருத்தனாவது திமுகவா இல்லை யாருமே இல்லையா, கொடி கட்டினது சட்டவிரோதமா, இதெல்லாம் விசாரணைக்கு பிறகு தெரிய வேண்டிய விஷயம். ஆனால் சம்பவம் நடந்த அடுத்த நாளே திருமாவளவன் பேட்டி கொடுக்குறாரு. திமுக கூட பேட்டி கொடுக்கல, அடுத்த நாளே திருமாவளவன் என்ன தெரியுமா பேட்டி தராரு? கொடி கட்டியதாலேயே அவர்கள் திமுகவினர் என்று முடிவுக்கு வந்து விடக்கூடாது. இப்படிப்பட்ட கூஜாவா எப்படி மாறினார்னு எனக்கு புரியல. ஆளுங்கட்சியினுடைய சொம்பாயிட்டார் திருமாவளவன். ஆகவே இப்படி இருக்கிற ஒருவர் நாங்கள் கோட்டையில் கொடி பறக்க விடுவோம்னா, உங்களை திமுக முதல்ல கிளம்புங்கப்பா, கொடியை பறக்க விடுங்க, கிளம்புங்க எங்கள் அணியிலேருந்துன்னு சொல்லிடுவாங்க, கிளம்புங்க காத்து வரட்டுவாங்க. ஆகவே திமுகவின் சொம்பாக மாறிவிட்ட திருமாவளவன் அதிகாரத்துக்கு நாங்கள் வந்து விடுவோம் என்றெல்லாம் அதீத கற்பனை. இப்போ அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து நாகரிகமான அரசியல் வந்து ஆதவுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன், அதனால தான் என்கிட்ட வாழ்த்து வாங்க வந்திருக்காருன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நாகரிக அரசியல்லாம் கிடையாது, நூல் விட்டு பார்த்துருக்கேன்னு சொல்லலாம் சுருக்கமாக. ஆதவ் அர்ஜுனா திமுகவை விசிகாவில் இருந்தபோதே வம்பு கிழித்தார். அவருடைய பேட்டி நேரடியாக உதயநிதி ஸ்டாலினை குறிவைத்து 4 மாதம் முன்னாடி ஷூட்டிங்கில் இருந்தவரெல்லாம் துணை முதலமைச்சர் ஆகலான்னா எங்கள் தலைவர் ஏன் ஆகக்கூடாது அப்படின்னு கூறியவர் விசிகாவில் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா. அப்படி கூறிய பிறகு திருமாவளவன் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை. ராஜா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டார். அதன் பிறகு ஜூனியர் விகடனில் ஒரு பேட்டி கொடுத்தார். இப்படி அடுத்தடுத்து சீண்டிய பிறகுதான் திமுகவிலிருந்து மறைமுகமாக நீங்கள் செய்வது சரியல்ல என்று ஸ்ட்ராங்காக சொல்லப்பட்ட பிறகுதான் அவர் மீது சஸ்பென்ஷன் நடவடிக்கை எடுத்தார் அல்லவா. அவர் நேரம் எங்கே போனார்னா, திமுக ஒழிக்க வேண்டும், அது சர்வாதிகார பாதையில் செல்கிறது, மன்னராட்சி என்ற கோஷங்களை எல்லாம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் போய் அவர் சேர்றார். திமுகவை நம்பர் 1 எதிரியாக கொண்டிருக்கக்கூடிய விஜய் கட்சியில் போய் சேர்றார் ஆதவ் அர்ஜுனா. அவருக்கு திரும்ப பொன்னாட போத்தி வாழ்த்து சொல்றாருன்னா என்ன அர்த்தம் புரியல. தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி ஆதவ் அர்ஜுனாவை அனுப்பிட்டு அடுத்து இவர் ரெடியாரா? இது பல பேர் சமூக வலைத்தளங்களில் கேட்டிருக்காங்க. அதைத்தான் டாக்டர் தமிழிசை சொல்லியிருக்காரு. இந்த சந்தேகம் பலரை போல் எனக்கும் எழுகிறது. நீ முன்னால போனா நான் பின்னால வரேன்னு பாட்டு பாடுறாரா என்னன்னு தெரியல திருமா. ஆகவே நூல் விட்டு பார்க்கிறார் திருமாவளவன். இப்போ ஒரு ஸ்டெடியா இல்லை. திமுகவில் கன்சிஸ்டண்டாக இருக்கிறதா, அதிமுக பக்கம் பார்வை திருப்புறதா, விஜய் பக்கம் திருப்புறதா என்ற ஊசலாட்டத்தில் இருக்காரு. ஆனால் இப்போதைக்கு திமுக அணியில் இருக்கிறதுனால ஆட்சிக்கு ஜால்ரா அடிச்சிட்டு இருக்காரு. திமுக தாண்டி தாவேக்கா பெரிய கட்சி, அங்கே போக வேண்டிய நிலைமை இருக்கா அவருக்கு? இல்லை திமுகவை தாண்டினா திமுகவில் அவருக்கு உரசல்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. வேங்கைவேல் பிரச்சனையில் என்ன நடந்திருக்கு? யார் புகார்தாரரோ அவர்களையே வழக்கில் சேர்த்திருக்காங்க. அந்த வழக்கில் தமிழக போலீஸ் நேர்மையாக நடந்து கொள்கிறதா என்கிற சந்தேகம் பலருக்கும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக வேங்கைவேல் மக்களுக்கு எழுந்திருக்கிறது. தமிழக போலீஸ் நேர்மையற்ற முறையில் இந்த விசாரணையை கொண்டு செல்வதாக வேங்கைவேல் மக்கள் கருதுகிறார்கள். ஆகவே அடுத்த நாளே அங்கே போராட்டம் வெடித்திருக்கிறது. திருமாவளவனுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையை ஏற்க முடியாது என்று கூற வேண்டிய நெருக்கடி திருமாவளவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் ஊர் மக்கள் மட்டுமல்ல, வெவ்வேறு கட்சிகள் இன்றைக்கு சிபிஐ விசாரணையை கேட்கின்றன.
இந்த அரசியல் சூழ்நிலை நிலவுவதையும் கருத்தில் கொண்டுதான் திருமாவளவன் முடிவெடுக்க வேண்டியவராக இருக்கிறார். ஓகே சார், இந்த ஆட்சியில் வந்து தொடர்ந்து வந்து இந்த கொலைகள், பாலியல் சம்பவங்கள் வந்து கொஞ்சம் தலை தூக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாடு சீர்கெட்டிருக்கு, அதாவது சட்ட ஒழுங்கு சிரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது ஈசிஆர் சம்பவம், 13 வயது சிறுமி சம்பவம், இது எல்லாமே வந்து கருத்தில் கொண்டு ஆளுநர் சொல்லியிருக்காரு. தலைநகரில் வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. உங்கள் பார்வை என்ன சார்? மேதக ஆளுநர் அவர்கள் இந்த கருத்தை மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்புகிற அறிக்கையில் சொல்லியிருக்கலாம், பொதுவெளியில் கூறியிருக்கக்கூடாது என்ற ஒரு பார்வை இருக்கிறது. அதே சமயம் மேதக ஆளுநர் அவர்கள் தெரிவித்த கருத்தில் உண்மை இருக்கிறது என்பதில் மாற்றமில்லை. சென்னை பாதுகாப்பற்ற நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறதோ என்று கவலை பிறக்கிற அளவுக்குத்தான் பல சம்பவங்கள் அடுத்தடுத்து நடைபெறுகின்றன. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடூரத்தை, அந்த வழக்கை நீர்த்து போகச் செய்கிற முயற்சியில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஈடுபட்டது ஆரம்பத்தில். அதனால்தான் சபாநாயகர் அப்பாவு தம்பி ஞானசேகரன் என்கிறார். விவஸ்தை இல்லாமல் தம்பி ஞானசேகரன் என்று பேசுகிறார். ஞானசேகரனை காப்பாற்றுவதற்கு ஆரம்ப நிலையில் முயற்சி நடந்தது, அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏன் அந்த சிடிஆரை வெளியிடுகிறீர்களா, நான் வெளியிடட்டுமா என்று கேட்கிறார். அது மட்டுமல்ல, அவன் சம்பவம் நடந்ததற்கு அடுத்த நாள் தான் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அடுத்த நாள் அவர் யார் யாரோடு பேசினார் என்கிற விவரங்களை ஏன் காவல்துறை மறைத்துக் கொண்டிருக்கிறது? நீங்கள் வெளியிடப் போகிறீர்களா அல்லது நான் வெளியிடட்டுமா என்று அண்ணாமலை கேட்கிறார். ஆகவே தமிழக காவல்துறை தலை குனிகிற வகையில் அண்ணாமலை சவால் விடுகிறார். என்ன காரணம்? போலீஸ் ஆளுங்கட்சியை பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறதா இல்லையா? போலீஸ் கமிஷனரை பற்றி உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்து விட்டது என்பதற்காக சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெட்டிஷன் போடுகிறீர்கள். போலீஸ் கமிஷனர் ஏன் இந்த சம்பவத்தில் ஒருவர் தான் சம்பந்தப்பட்டார் என்று ஆரம்பத்தில் சொன்னாரா இல்லையா? அதற்குத்தானே உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. உயர்நீதிமன்ற கண்டனத்தில் என்ன தவறு? நீங்கள் போய் அங்கே கமிஷனரை காப்பாற்றுவதற்கு சுப்ரீம் கோர்ட் போகிறீர்கள். ஆனால் அதன் பிறகு அசிங்கமான ஒரு சம்பவம், ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் 13 வயது சிறுமி வழி தெரியாமல் தவித்தவரை பாலியல் பலாத்காரத்தில் துன்புறுத்தி இருக்கிறார். வீட்டை விட்டு வந்த அந்த சிறுமி அந்த அவதிக்கு ஆளாகி இருக்கிறார். அதன் பிறகு அந்த ஈசிஆர் துரத்துகிறான், காரை துரத்தி நடு ரோடிலே மறிக்கிறான். சினிமாவை விட கேவலமாக நடந்திருக்கிற ஒரு சம்பவம். ஆகவே சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் போகிறது. குறிப்பாக பாலியல் சம்பவங்கள், குற்றங்கள் அதிகரிப்பது கவலை அளிக்கிறது என்பது பேருண்மை. இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தான் நடவடிக்கை இருக்கிறார் சார். இல்லை, காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் இன்னும் கடுமையாக வேண்டும், நேர்மையான முறையில் காவல்துறை செயல்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தான் பரவலாக எழுந்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இப்போ இந்த பக்கம்லாம் இருக்கும்போது சீமான் அவர்கள் வந்து அவருடைய பக்கம் வந்து இந்த பெரியார் எதிர்ப்பு, பெரியாரோட சர்ச்சை இதுவும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. தொடர்ந்து இந்த அட்டாக் எதற்கு? திராவிட முன்னேற்ற கழகமும் பெரியார் தீகா போன்ற அமைப்புகளும் சீமானை மோசமாக விமர்சிக்கிறார்கள். அவரெல்லாம் ஒரு மனிதரே இல்லை, அவர்களெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்கிறார்கள். இதுதான் அவர்களுக்கு பெரியார் கற்றுக் கொடுத்த பண்பாடு, நாகரிகம் போல் இருக்கிறது. ஈவேரா பல முரண்பட்ட கருத்துக்களை பேசியிருக்கிறார். அவர் நிறைய உளறி இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றி மாற்றி பேசியிருக்கிறார். அதை சொன்னால் என்ன தப்பு? அவர் என்ன விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா ஈவேரா? இந்த நாட்டில் எல்லாம் பெரிய மனிதர்கள், பெரிய பெரிய வணங்கத்தக்கவர்கள் எல்லாம் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ஈவேரா என்ன பெரிய புனிதரா? ஈவேரா விமர்சனம் செய்தால் என்ன தப்பு? ஆகவே விமர்சிக்கிறார். அவர் சொல்லுகிற கருத்துக்கு மறுப்பு இருந்தால் சொல்லிட்டு போங்க. சிலவற்றுக்கு தேதி வாரியாக ஆதாரம் இருக்கிறது. நாங்களே கூட துக்ளக்கில் வெளியிட்டிருக்கிறோம். ஈவேரா என்னென்ன அபத்தமாக பேசியிருக்கிறார் என்று. அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று ஒரு மனிதன் கேட்கிறான், சவால் விடுகிறான். அதற்கு பதில் சொல்லிவிட்டு பாருங்கள். 50 வழக்கு போடுறோம், 100 வழக்கு போடுறோம் மிரட்டினா, ஆமாம் நான் பேசுனது சரிதான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய நிலைமைதான் ஏற்படும். ஆனால் திரு சீமான் அவர்களுக்கு நான் சொல்வது, அந்த சவால்கள் ஒரு புறம் இருந்தாலும் இந்த ஆட்சியின் அவலட்சணங்களை பட்டியலிட்டு தொடர்ந்து அதையும் சேர்த்து நீங்கள் பேச வேண்டும். அதுதான் மக்கள் பிரச்சனை, முக்கியமாக பேச வேண்டும். ஈவேராவை பற்றி நீங்கள் பேசியதிலிருந்து பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈவேரா நிறைய உளறி இருக்கிறார். ஆகவே அந்த சப்ஜெக்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் மக்கள் பிரச்சனையையும் அதிகமாக பேச வேண்டும் என்று திரு சீமான் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கனிமொழி அவர்கள் சொன்னாங்க இவர் வந்து கூலிக்காரன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இவர் வந்து பதிலுக்கு நீங்கள் தூத்துக்குடியிலேயே நீங்கள் நாடார் ஓட்டு வேணும், இந்த சர்ச்சையெல்லாம் போயிட்டு இருக்கே சார் தொடர்ந்து. அதுதான், நீங்கள் ஈவேராவுக்கு வக்காலத்து வாங்கி பேசும்போது எதிர்கேள்விகள் நிறைய எழதான் எழும்.
சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக வயதான காலத்தில் கல்யாணம் செய்து கொண்டதற்கு அண்ணாதுரையே எதிர்ப்பு தெரிவித்தார். அண்ணா எதிர்ப்பு தெரிவித்தாரா இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. அதே போல முரசொலியிலே நீங்கள் ஈவேராவை கிண்டல் செய்து கார்ட்டூன்கள் போட்டிருக்கிறீர்களா இல்லையா? அந்த கார்ட்டூன்கள் எங்களிடமே ஆதாரம் இருக்கிறது. ஈவேராவை முரசொலியில் என்னென்ன கார்ட்டூன் போட்டார்கள் இருக்கிறது. அதே மாதிரி திமுக பதவிக்காக போனவனுங்கள், கண்ணீர் துளிகள், என்னென்னமோ ஈவேரா பேசி இருக்கிறார் ஆரம்ப காலத்தில், அதுவும் இருக்கிறது. ஆகவே இரண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் மாறி மாறி திட்டிக் கொண்டவர்கள், கேலி செய்தவர்கள், கார்ட்டூன் போட்டவர்கள், விமர்சித்தவர்கள். இதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கிற காரணத்தால் நேரடியாக இவர்களால் திருப்தி அளிக்கக்கூடிய பதிலை சொல்ல முடியவில்லை. இந்த திருப்பரங்குன்றம் மலை சர்ச்சை தான் போகுது. இது வந்து முருகன் மலைன்னு ஒரு தரப்பு சொல்லுது, இன்னொரு பக்கம் வந்து சிக்காந்தர் மலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் வேணுமென்றே கிளப்பப்படுகிற விஷம பிரச்சாரம். இந்துக்களுடைய உணர்வுகளை சீண்டுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் சில பேர். அறுபடை வீடுகளில் ஒன்றாக புனித தலமாக கருதப்படுவது திருப்பரங்குன்றம். ஆகவே அங்கே போய் மாமிசம் உண்போம் என்பது, அங்கே போய் நாங்கள் ஒரு வழிபாடு நடத்துவோம் என்பதெல்லாம் விஷமத்தனமான வேலை, இந்துக்களை சீண்டுகிற வேலை. அதை யார் செய்தாலும் ஆரம்பத்திலேயே இந்த அரசாங்கம் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும், நசுக்க வேண்டும். அப்படிப்பட்ட மத உணர்வை தூண்டிவிட்டு இந்துக்களை சீண்டுபவர்களை வேடிக்கை பார்க்கக்கூடாது. இந்து அமைப்புகள் இதற்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதி மறுக்கிறது. ஆனால் ஒரு தரப்பு ஒரு எம்பி அங்கே போகிறார், பிரியாணி சாப்பிட முடியும், அப்புறம் பிரியாணி இல்லை என்று மறுக்கிறார், என்னோடு வந்தவர் தான் சாப்பிட்டார் என்கிறார். திமிர்த்தனமான பேச்சு. இந்துக்கள் உணர்வோடு விளையாடுகிறார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் அதை வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஆரம்பத்திலே இந்த சர்ச்சைக்கு அமைச்சர் சேகர் பாபு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, அதான் ஒரு தரப்பு வந்து ஆடு வெட்டலாம் என்ன தவறு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆகவே இப்படியெல்லாம் பேசினார்கள் என்றால் இந்து அமைப்புகள் அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய சூழ்நிலையை, விரும்பத்தகாத வேலையை இவர்களே தூண்டி விடுகிறார்கள் என்று பொருத்தும். ஆளுங்கட்சி தங்களை ஊக்குவிக்கிறது என்று நினைக்கிறார்கள். அதற்கு ஆளுங்கட்சி இணங்கக்கூடாது. ஆரம்பத்திலேயே இந்த மாதிரியான மத உணர்வுகளோடு விளையாடுகிறவர்களுக்கு எதிரான கடும் நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும். சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து மீண்டும் பதவி ஏற்கிறார் அப்படின்னு ஒரு சில நாட்களில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு மறுப்புகளும் உட்கட்சி பூசல்களும் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவலாம் வருது இல்லை சார்? இவங்க கேண்டிடேட் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன? எனக்கு தெரிந்து திரு அண்ணாமலை அவர்களின் இடத்தை நிரப்புகிற அளவுக்கு, அவர் அளவுக்கு வீரியத்துடன் செயல்படக்கூடிய, வலிமையாக போர்க்குணத்துடன் செயல்படக்கூடிய இன்னொருவர் இப்போதைக்கு இருப்பதாக என் கண்ணு கட்டியவரை தெரியவில்லை. தமிழக பாரதிய ஜனதாவுக்கு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தலைவர்கள் பங்களிப்பை செலுத்தி இருக்கிறார்கள். ஆனால் தமிழக பாஜகவை அரசியல் அரங்கின் மையப்பொருளில் கொண்டு வந்து நிறுத்தியவர், மையப்புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்தியவர், வீரியத்தோடு செயல்பட்ட, துணிச்சலோடு செயல்பட்ட ஒரு தலைவர் அண்ணாமலை. அவர் தலைமையில் இங்கே தமிழக பாஜக தொடர்வதுதான் தமிழகத்தில் பாரதிய ஜனதாவுக்கு வலிமை கூட்டும். ஆகவே அவர் பதவியில் நீடிப்பதுதான் நல்லது என்பது என் பார்வை. அதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லுகிறார்கள். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம் சார். வாய்ப்புக்கு நன்றி.